அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து இப்போ பார்க்க போகிறது நம்ம அகாடமியில் பீனிக்ஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் நடக்கும். இதில் 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதில் இப்போ பார்க்க போகிறது 5வது ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம கொஸ்டினோட தரத்தை செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கொஸ்டின் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆப்ஷனும் ஃபுல்லாக ரீட் பண்ணி கடைசி தான் ஆன்சர் சொல்லுவேன். ஸோ நீங்களும் 1 பை 1 கொஸ்டின் போட்டுக்கிட்டே வரலாம். கடைசி உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க கொஸ்டினில் போகலாம். தெய்வத்தால் ஆகாத நீர முயற்சி தன் மெய்வருத்த பொழி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓமைகளை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. அமெரிக்க மண்ணில் விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவு டேஸ் போல அமைந்தது. ஆப்ஷன் ஏ பசுமரத்தாணி போல, ஆப்ஷன் பி குன்றின் மேலிட்ட விளக்கு போல, ஆப்ஷன் சி சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல, ஆப்ஷன் டி தாயை கண்ட சேய போல. இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல. அடுத்த வினா, அரும்பு அவில் அலறி தூவி கைதொழுதி பெருமுதுகு பெண்டீர் விரிச்சு நிற்ப என்ற முல்லைப்பாட்டு அடிகளில் உள்ள அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல், அதோட பொருள் கேட்கல, எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ நற்சொல், ஆப்ஷன் பி தீய சொல், ஆப்ஷன் சி நற்செயல், ஆப்ஷன் டி தீய செயல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தீய செயல். அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை காண்க, பிரித்தெழுதுக. 1 பொற்கோட்டு மேரு, பொன் குட்டல் கோடு குட்டல் மேரு. 2 பழங்குடி, பழம் குட்டல் குடி. 3 ஈராறாண்டு, 2 குட்டல் 6 குட்டல் ஆண்டு. 4 கொங்கலர்தார், கொங்கலர் குட்டல் தார். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. இதில் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ 1 பாருங்க, பொற்கோட்டு மேரு, பொன் குட்டல் கோடு குட்டல் மேரு சரி. பழங்குடி, பழம் குட்டல் குடி, இது தவறு. பழமை குட்டல் குடி, பழமை குட்டல் குடிநூறு. ஓகே. அடுத்து 3 ஈராறாண்டு, 2 குட்டல் 6 குட்டல் ஆண்டு, இது சரி. அடுத்து கொங்கலர்தார், இது எப்படி பிரியும்னா கொங்கு குட்டல் அலர் குட்டல் தார், கொங்கு குட்டல் அலர் குட்டல் தார் அப்படிதான் பிரியும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது கொங்கலர்தார், கொங்கலர் குட்டல் தார்னு போட்டிருக்கு, இதுவும் தவறு. இங்கே சரியானது கேட்டிருக்காங்க. 1 3 சரி, ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். திரிகடுகம் டேசால் அமைந்த நூல். ஆப்ஷன் ஏ வெண்பா, ஆப்ஷன் பி ஆசிரியப்பா, ஆப்ஷன் சி வஞ்சிப்பா, ஆப்ஷன் டி கலிப்பா. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. 1 திரி கூட்டல் கடுகம் சிகல்டு திரிகடுகம். 3 கடுகம் காரமான பொருள். 2 இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். 3 இந்நூலின் ஆசிரியர் நல்லந்தோனார், இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். 4 இந்நூலில் உள்ள 5 கருத்துக்களும் உள நோயாகிய அறியாமையை போக்கி இன்பம் செய்வன. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 4 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரி. திரிகடுகம் போட்டுகளில் சரியானதான் கேட்குறோம். இப்போ சரியானது பார்க்கும்போது 1 சரி, திரினா 3, கடுகம்னா காரமான பொருள். 2 பாருங்க, இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, 2ம் சரி. 3 இந்நூலின் ஆசிரியர் நல்லந்தோனார், நல்லாதனார், நல்லந்தோனார் கிடையாது நல்லாதனார். ஸோ இது 3 தவறு. 4 இந்நூலில் உள்ள 5 கருத்துக்களும் 5 கருத்தா இருக்கு. இந்நூலில் மொத்தமே 3 கருத்துக்கள் தான் இருக்கும். ஸோ இது 5ன்னு கொடுத்துருக்கு. சிறுபஞ்ச மூலத்துலலாம் 5 வரும். அதனால 4ம் தவறு. இங்கே சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ 1ம் 2ம் சரி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்ட வினை மரபுகளில் தவறானதை தேர்ந்தெடு. கீழ்கண்ட வினை மரபுகளில் தவறானதை தேர்ந்தெடு. 1 ஓவியம் வரை, 2 கூடை பின்னு, 3 அம்பு விடு, 4 மரம் வெட்டு. ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4, ஆப்ஷன் பி 2 மற்றும் 4, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. இதில் வினை மரபுகளில் தவறானது கேட்குறோம். ஓவியம் வரைவோமா, ஓவியம் புனைவோம்.
ஓவியம் புனை, புனைவோம். அதே மாதிரி வரை எதுக்கு வரும்னா படம் வரை, அதுக்கு வரை சொல்லலாம். அதே மாதிரி கூடையை பின்னுவோமா, கூடையை வந்து முடைவோம். பாய் தான் பின்னுவோம், பாய் தான் பண்ணுவோம், அப்போ இதுவும் தவறு. அம்பு விடு, அம்பு விடுவோமா, அம்பு வந்து எய்வோம், இப்போ இதுவும் தவறு. மரம் வெட்டு, மரம் வந்து அறு, மரம் வெட்டக்கூடாது, மரம் அறு. அப்போ அனைத்துமே தருவ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். பொறுத்துக்க, சொல்லும் பொருளும். கொச்சம் குற்றமற்றவன், புன்கண் வறுமை, எளிமை துன்பம், அமலன் அரசநீதி. இதை சரியா பொருத்தணும். கொற்றம் அரசநீதி, புன்கண் துன்பம், எளிமை வறுமை, அமலன் குற்றமற்றவன். 4 3 2 1 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த வினா, நிற்பதொன்றில் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ நிற்பது கூட்டல் ஒன்றில், ஆப்ஷன் பி நில் கூட்டல் பது கூட்டல் ஒன்றில், ஆப்ஷன் சி நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல், ஆப்ஷன் டி நிற்பதும் கூட்டல் ஒன்றில். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல். அடுத்த வினா பார்க்கலாம். தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது என்றார் கால்டுவல். கூற்று 2. சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த அடிகள் 26,350 ஆகும். கூற்று 3. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் கமல் சுபலவேல். கூற்று 4. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் மேக்ஸ் மில்லர். மேற்கண்டவற்றுள் சரியானவற்றை காண்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி 1 மட்டும் சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 சரி. இதில் வந்து மேற்கண்டவற்றில் சரியானது கேட்குறாங்க. தாய்மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது என்றவர் கால்டுவல். சரியானது. கூற்று 1 சரி. கூற்று 2 சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த அடிகள் 26,350, இதுவும் சரி. 3 தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் கமல் சுபலவேல் கிடையாது, மேக்ஸ் மில்லர். அப்போ 3 தவறு. கூற்று 4 இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் மேக்ஸ் மில்லர் கிடையாது, முனைவர் எமினோ. அப்ப இதுல வந்து சரியானது கேட்டிருக்காங்க. 1 2 சரி, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து என்ன பார்க்கலாம். தமிழ் எத்தனை மொழிகளுக்கு வேர் சொல்லையும் எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயரையும் தந்துள்ளது. ஆப்ஷன் ஏ 1800 180, ஆப்ஷன் பி 180 1800, ஆப்ஷன் சி 800 180, ஆப்ஷன் டி 180 800. எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை வேர்ச்சொல்லையும் உறவு பெயர்களையும் தந்துள்ளது அப்படின்னா அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1800 180. 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது. அடுத்தவனா பார்க்கலாம். ஆரத்தி பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ 6 கூட்டல் அத்தி, ஆப்ஷன் பி ஆள் கூட்டல் அத்தி, ஆப்ஷன் சி 6 கூட்டல் அத்தி, ஆப்ஷன் டி ஆள் கூட்டல் அத்தி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆள் கூட்டல் அத்தி. அடுத்தவனா பார்க்கலாம். இரடி பொம்மல் பெருகுவீர் இத்துடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. ஆப்ஷன் ஏ திண்ணை சோற்றை பெருகுவீர், ஆப்ஷன் பி திணைச்சோற்றை பெருகுவீர், ஆப்ஷன் சி திணைச்சோற்றை பகிர்ந்தளிப்பீர், ஆப்ஷன் டி வயிற்றுக்கு சோறு பெற உழைப்பீர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி திணைச்சோற்றை பெருகுவீர். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்தல். ஆப்ஷன் ஏ சிலை சீலை, சிலையை திரைச்சிலையால் மறைத்திருக்கிறார்கள். ஆப்ஷன் பி தோடு தோடு, காதை தொடும்போது தோடு அழகாக ஆடியது. ஆப்ஷன் சி மடு மாடு, மடுவில் மாடு நீர் குடித்தது. ஆப்ஷன் டி வலி வாலி, வலியால் மழை நின்றதால் வாலியை கொண்டு தண்ணீர் பிடித்தேன். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. தவறான இணை ஆப்ஷன் ஏ சிலை சீலை. சீலையை சிலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படி இல்லை, சிலையை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படி இல்லைனாதான் அது வந்து சரியானது. அடுத்த என்ன பார்க்கலாம். பொறுத்துக. தன்மை பெயர்கள். தன்மை பெயர்கள் நான் யான். தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம். முன்னிலை வினைகள் நீர் நீர் நீவிர். முன்னிலை பெயர்கள் வந்தீர் நடந்தாய். இது வந்து சரியா பொருத்த சொல்லியிருக்காங்க. அப்ப தன்மை பெயர்கள் அப்படின்னா என்ன வரும்?
நான் யான். தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம். முன்னிலை வினைகள், வினைகள்னா ஏதாவது ஒரு செயல் நடக்கணும், அப்ப வந்தீர் நடந்தாய். முன்னிலை பெயர்கள் நீ நீர் நீவீர். 1 2 4 3. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து என்ன பார்க்கலாம். பாடான் திணை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ பாடான் கூட்டல் திணை, ஆப்ஷன் பி பாடு கூட்டல் ஆண் திணை, ஆப்ஷன் சி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, ஆப்ஷன் டி பாட்டு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அடுத்து என்ன பார்க்கலாம். கீழ் காண்பனவற்றுள் சந்திப்பிலேற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை பெண்கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை. ஆப்ஷன் பி ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். ஆப்ஷன் சி மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆப்ஷன் டி திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது. இதுல சந்திப்பிலேற்ற தொடரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ பார்ப்போம். பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை பெண்கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை. பெண்களுக்கு இக்கு வரும், ஏன்னா இது 2ஆம் வேற்றுமை விரி. அதே மாதிரி ஏழைகளுக்கு இங்கே இப்பு வரும். பொருள் பெறாம வாதாடி நீதி பெற்று தந்தார். அடுத்து மாறன் 10ஆம் வகுப்பு இப்பு வரும், ஏன்னா இது வன்தொடர் குற்றியல் வரும். அதனால வன்தொடர் குற்றியலத்தில் வல்லின மிகும், அதன் அடிப்படையில் இங்கே இப்பு வரும். அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க. திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டிப்போட வல்லது. இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஆப்ஷன் ஏ கதவை நன்றாக தாப்பால் போடவில்லை. ஆப்ஷன் பி கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. ஆப்ஷன் சி கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. ஆப்ஷன் சி கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. இதில் லகர ரகரம் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? மயங்கொலி அறிந்து இதை கரெக்டாக அந்த வலுவு சொல்ல நீங்க தொடர எழுதணும். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. அடுத்து என்ன பார்க்கலாம். வெறுக்கை பொருள் தருக. ஆப்ஷன் ஏ பலாப்பழம், ஆப்ஷன் பி நெய்பவர், ஆப்ஷன் சி நறுமணப்பொடி, ஆப்ஷன் டி செல்வம். இது நம்ம அகாடமியில் டெய்லி ஒரு 5 போஸ்ட் போடுவோம். ஸோ இந்த டெஸ்ட் நடந்து முடிஞ்ச அன்னைக்கு இந்த கொஸ்டினை யூடியூப்பில் போஸ்ட்டாக போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, வெறுக்கை அப்படின்றது பலாப்பழம் தானே, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வெறுக்கை பலாப்பழம் இல்லை, வெறுக்கை செல்வம். சாரி, இது ஒன்றுக்கு நான் ஆன்சர் டேரக்டாகவே சொல்லியிருந்தேன். வெறுக்கை அப்படின்றதுக்கு ஆன்சர் செல்வம். வறுக்கை தான் பலாப்பழம். வறுக்கை அப்படின்றதான் பலாப்பழம். அடுத்தது என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியான இணையினை காண்க. ஆப்ஷன் ஏ பாசவர் நெய்பவர், ஆப்ஷன் பி ஓசுனர் வெற்றிலை விற்போர், ஆப்ஷன் சி மண்ணீட்டாளர் சிற்பி, ஆப்ஷன் டி நொடை தொல்லை. இதில் சரியான இணை எதுன்னு கேட்குறோம். பாசவர் நெய்பவரா? காருகர் தான் நெய்பவர். காருகர் அதான் நெய்பவர். ஓசுனர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர். அப்போ வெற்றிலை விற்போர் யாரு? பாசவர் வெற்றிலை விற்போர். மண்ணீட்டாளர் சிற்பி, இதுதான் சரியான ஆன்சர். நொடைக்கு என்ன பொருள் வரும்? நொடை என்ற சொல்லின் பொருள் என்ன? விலை. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று 1 கண்ணதாசனின் இயற்பெயர் மாணிக்கம். கூற்று 2 கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தின் சிறுகுடப்பட்டியில் சாத்தப்பன் மற்றும் விசாலாட்சிக்கு மகனாக பிறந்தார். கூற்று 3 காலக்கணிதம் என்னும் கவிதை கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கூற்று 4 கண்ணதாசன் சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். மேற்கண்டவற்றில் சரியானது. ஆப்ஷன் ஏ 2 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் பி அனைத்தும் சரி, ஆப்ஷன் சி 1 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. இதில் சரியானது கேட்டுறோம். கூற்று 1 கண்ணதாசன் இயற்பெயர் மாணிக்கம். அவர் பேர் இயற்பெயர் மாணிக்கம் இல்லை, அவருடைய இயற்பெயர் முத்தையா. மாணிக்கம் யாரோட இயற்பெயர் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். கூற்று 2 கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தின் சிறுகுடப்பட்டியில் சாத்தப்பன் விசாலாட்சிக்கு மகனாக பிறந்தார். சரி. காலக்கணிதம் என்னும் கவிதை கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரி. கூற்று 4 கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். கூற்று 4 சரி. மேற்கொண்டு சரியானது 2 3 4 சரி, ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து என்ன பார்க்கலாம். தவறான இணையினை காண்க, சொல்லும் பொருளும். ஆப்ஷன் ஏ அசும்பு வானம், ஆப்ஷன் பி படலை மாலை,
ஆப்ஷன் சி துணர் மலர்கள், ஆப்ஷன் டி உவமணி மணமலர். இது வந்து நிறைய பேர் இந்த கொஸ்டினை வந்துட்டு தப்பு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தவறான இணை எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ அசும்பு வானம் தான். ஏன்னா விசும்பு தான் வானம். அப்போ அசும்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா நிலம். அடுத்த வேணா பார்க்கலாம். வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் எந்த மொழியை கற்றுக்கொண்டார்? ஆப்ஷன் ஏ உருது, ஆப்ஷன் பி பாரசீகம், ஆப்ஷன் சி அரபு, ஆப்ஷன் டி கன்னடம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருது. அடுத்த வினா பார்க்கலாம். கிறிஸ்துவருக்கு முன் தோன்றியவர் அருளப்பன். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி திருமுழுக்கு யோவான். 3வது, வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் அருளப்பன் என்பதற்கு பதிலாக திருமுழுக்கு யோவான் என பெயரிட்டார். 4. இஸ்மத் சன்னியாசி எனும் பாரசீக சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். மேற்கண்டவற்றில் சரியானது. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 3 மற்றும் 4, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1 மற்றும் 2. இதில் வந்துட்டு சரியானது எது? கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் அருளப்பன். கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி திருமுழுக்கு யோவான். ஆக்சுவலாக அருளப்பன் திருமுழுக்கு யோவான் 2 பேரும் ஒரே பேசன் தான். வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் அருளப்பன் என்பதற்கு பதிலாக திருமுழுக்கு யோவான் என பெயரிட்டார். இல்லை, கருணாலயன் பெயரிட்டிருப்பார். கருணாலயன் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருப்பாரு. திருமுழுக்கு யோவான்னு பெயரிட்டிருக்க மாட்டாரு. அப்போ 3 தவறு. 4. இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். தவறு. இல்லை, தூய துறவி. தூய துறவி. அப்போ சமுதாய வழிகாட்டி யாரு? சமுதாய வழிகாட்டி யாரு? காகிதம் இல்லத்தை தான் வந்துட்டு சமுதாய வழிகாட்டி. அவரோட பேருக்கான பொருள் கேட்டீங்கன்னா சமுதாய வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 2. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். ரிபப்ளிசம் என்பதன் கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ மெய்யியலாளர், ஆப்ஷன் பி மறுமலர்ச்சி, ஆப்ஷன் சி மீட்டுருவாக்கம், ஆப்ஷன் டி புரட்சி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மீட்டுருவாக்கம். இதில் நிறைய பேர் வந்து மறுமலர்ச்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இதை பாருங்கள், ரிபப்ளிசம் வந்து மீட்டுருவாக்கம், ரெனைசன்ஸ் தான் வந்துட்டு மறுமலர்ச்சி. வித்தியாசத்தை புரிஞ்சு படிக்கணும். மயிலாப்பூரின் மறு பேர் என்ன? ஆப்ஷன் ஏ மயிலம், ஆப்ஷன் பி மயிலை, ஆப்ஷன் சி மகிழா, ஆப்ஷன் டி மயிலம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலை. அடுத்த வினா, ஆத்துக்கு அருகில் அண்ணன் வைச்ச தென்னம்பிள்ளை என்ற பேச்சு வழக்கு சொல்லின் திருந்திய தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ ஆற்றுக்கு அருகாமையில் அண்ணன் வைத்த தென்னம்பிள்ளை, ஆப்ஷன் பி ஆத்துக்கு அருகில் அண்ணன் வைத்த தென்னம்பிள்ளை, ஆப்ஷன் சி ஆற்றுக்கு அருகில் அண்ணன் வைத்த தென்னம்பிள்ளை, ஆப்ஷன் டி ஆற்றுக்கு அருகாமையில் அண்ணன் வைத்த தென்னம்பிள்ளை. இதில் வந்து திருந்திய தொடர். அருகாமை அப்படின்றது வந்து வலுச்சொல் தான். அது வந்து அருகாமை அப்படின்றது வந்து திருந்திய தொடர்லாம் கிடையாது. அது வலுச்சொல். அதோட திருந்திய சொல் வந்து அருகில். அப்போ அருகில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி வராது. அதாவது ஆத்துக்கு அப்படின்றது வந்துட்டு பேச்சு வழக்கு தான். எழுத்து வழக்கு வந்து ஆற்றுக்குன்னு தான் வரும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். ஆற்றுக்கு அருகில் அண்ணன் வைத்த தென்னம்பிள்ளை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எந்த 3ம் ஒளிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் ஒளியும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ அச்சம் சினம் அறியாமை, ஆப்ஷன் பி ஆசை சினம் அறியாமை, ஆப்ஷன் சி அச்சம் சினம் ஆசை, ஆப்ஷன் டி காமம் சினம் அறியாமை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசை சினம் அறியாமை. அடுத்த வினா பார்க்கலாம். பாவை குறித்த செய்திகளில் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள பாவை கூத்து எது? ஆப்ஷன் ஏ தோற்பாவை, ஆப்ஷன் பி மரப்பாவை, ஆப்ஷன் சி கையுறை பாவை, ஆப்ஷன் டி பொம்மலாட்டம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மரப்பாவை. அடுத்த வினா, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட பேரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் என பாடியவர்? ஆப்ஷன் ஏ புரட்சி கவி, ஆப்ஷன் பி தேசிய கவி, ஆப்ஷன் சி காந்திய கவிஞர், ஆப்ஷன் டி ஓமை கவிஞர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புரட்சி கவி பாரதிதாசன். அடுத்த வேணா பார்க்கலாம். வல்லைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவர் செய் வெள்ளை குரட்பா விரி என கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை, ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் டி புறப்பொருள் வெண்பா மாலை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை. அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பாவலேறு பெருஞ்சித்திரனார் பற்றி சரியானவற்றை காண்க.
1. தென்மொழி தமிழ் செட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர். 2. பாவலரேறு என்ற இயற்பெயரை கொண்ட இவர் மகபுகு வஞ்சி என்னும் நூலை படைத்துள்ளார். 3. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. 4. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படவில்லை. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 2 மற்றும் 4 சரி. 1 பார்க்கலாம். தென்மொழி தமிழ் செட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். சரி. பாவலேறு என்ற இயற்பெயரை கொண்ட இவர் மகபுகுவஞ்சி நூலை படைத்துள்ளார். மகபுகுவஞ்சி இவரோட நூல் தான். ஆனால் பாவலேறு இவரோட இயற்பெயர் கிடையாது. இவரோட இயற்பெயர் மாணிக்கம் அல்லது துரைமாணிக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ 2 தவறு. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. சரி. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படவில்லை. தவறு. இவரோட நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே சரியானது கேட்குறாங்க. 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து என்ன பார்க்கலாம். ஒப்பெழுத்து டிஸ்கஷன், கலந்துரையாடல் கான்வர்சேஷன், ஒருமொழி மோனோலிங்குவல், உரையாடல் ஹோமோகிராஃப். இதை சரியாக பொருத்தணும். ஸோ இப்போ பொறுத்து பார்க்குற பாருங்க. ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப், கலந்துரையாடல் டிஸ்கஷன், ஒருமொழி மோனோலிங்குவல், உரையாடல் கான்வர்சேஷன். 4, 1, 3, 2. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். சொல்லும் பொருளும் தவறான இணையை காண்க. ஆப்ஷன் ஏ இரடி திணை, ஆப்ஷன் பி அல்கி இரவு, ஆப்ஷன் சி பொம்மல் சோறு, ஆப்ஷன் டி வேவை வெந்தது. இதில் தவறான இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அல்கி இரவு. இதுதான் தவறானது. பாருங்க, மற்றதெல்லாம் சரி. இரடி திணை, பொம்மல் சோறு, வேவை வெந்ததெல்லாம் சரி. அல்கினா தங்கி. அடுத்து என்ன பார்க்கலாம். பீடு என்பதன் எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ சிறப்பு, ஆப்ஷன் பி இழிவு, ஆப்ஷன் சி நல்ல, ஆப்ஷன் டி தீராத. சரியான ஆன்சர் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. பீடுனா அதோட பொருள் பார்த்தீங்கன்னா சிறப்பு, அதோட எதிர்ச்சொல் கேட்டீங்கன்னா இழிவு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வேணா. உயர்திணை அக்கறைக்குரிய பால் பகுப்புகளில் தவறானவற்றை காண்க. ஏ வீரன் அண்ணன் மருதன் உயர்திணை ஆண்பால், பி மகள் அரசி தலைவி உயர்திணை பெண்பால், சி மக்கள் பெண்கள் ஆடவர் அக்ரிணை ஒன்றன்பால், டி பசுக்கள் மலைகள் அக்ரிணை பலவின்பால். இதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. தவறானது பார்க்கும்போது ஆப்ஷன் சி பாருங்க. மக்கள் பெண்கள் ஆடவர் அக்ரிணை ஒன்றன்பால். மக்கள் பெண்கள் மனிதர்கள் எல்லாமே உயர்திணையில் வருவாங்க. மனிதர்களை தவிர உயிருள்ள உயிரற்ற எல்லாமே அக்ரிணையில் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இது அக்ரிணைன்னு போட்டிருக்கு, தவறு. இது உயர்திணையில் வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான். அடுத்து என்ன பார்க்கலாம். மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் ஓமியை சுட்டும் செய்தி என்ன? ஆப்ஷன் ஏ உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்து மருத்துவர் நோயாளியை நேசிப்பார். ஆப்ஷன் பி உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்து நோயாளி மருத்துவரை நேசிப்பார். ஆப்ஷன் சி உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது தீமைக்கு என்று உணர்ந்து நோயாளி மருத்துவரை தூற்றுவார். உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது தீமைக்கு என்று உணர்ந்து மருத்துவரை நோயாளி தூற்றுவார். இதில் கரெக்டாக ஓமையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்து நோயாளி மருத்துவரை நேசிப்பார். அடுத்து என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ள எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ முனிவு சினம், ஆப்ஷன் பி தமர் அயலார், ஆப்ஷன் சி உய்முறை ஆளுமுறை, ஆப்ஷன் டி தேம்ப வாட. இதில் இந்த கொஸ்டின் கரெக்டாக கொஸ்டினை வாசிச்சிருந்தேன்னா அதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். இதில் எதிர்ச்சொல் தான் கேட்குறேன், அதுக்கான பொருள் கேட்கல. அதே மாதிரி தவறானதுன்னு எதுவும் கேட்கல. எதிர்ச்சொல் முனிவு சினம். முனிவு அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் சினம் வராது, அமைதி சொல்லலாம். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான், தமர் அயலார். தமர் அப்படின்றது உறவினர், அயலார் அப்படின்றது வெளியாட்கள். ஸோ இதுதான் சரியான எதிர்ச்சொல்லாக இருக்குது. அடுத்த வினா பார்க்கலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கின்றல் என்ற பாடலில் குறிப்பிடப்படுவது ஒரு புக்பேக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தமிழ், ஆப்ஷன் பி அறிவியல், ஆப்ஷன் சி கல்வி, ஆப்ஷன் டி இலக்கியம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி.
அடுத்த வினா, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? ஆப்ஷன் ஏ பெருஞ்சாத்தான், ஆப்ஷன் பி பரணர், ஆப்ஷன் சி அதியமான், ஆப்ஷன் டி மலையமான் திருமுடிக்காரி. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அதியமான். நான் அடுத்த வினா பார்க்கலாம். தவறான மரபு தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ ஆறப்போடுதல் தாமதித்தல், அள்ளி இறைத்தல் அளவாக செலவழித்தல், கண்ணும் கருத்தும் முழு கவனத்துடன், மனக்கோட்டை கற்பனை. தவறான மரபு தொடர். இதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. கரெக்டாக பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள். அள்ளி இறைத்தல் அளவாக செலவழித்தல். அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு அதிகமாக செலவழித்தல். ஸோ தவறான மரபு தொடர் வந்து ஆப்ஷன் பி தான். அடுத்த வினா பார்க்கலாம். சரியான சொல்லும் பொருளை தேர்ந்தெடு. சேக்கை படுக்கை, கொம்பு கிளை, படலை மாலை, இளங்குள் இளம்பயிர். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் வீரமாமுனிவர் இயற்றியவற்றில் பொருந்தாதது. 1 அகராதி, 2 இலக்கிய நூல், 3 சிற்றிலக்கியம், 4 மொழிபெயர்ப்பு நூல்கள். ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை, ஆப்ஷன் பி 4 மட்டும், ஆப்ஷன் சி 2 மற்றும் 4, ஆப்ஷன் டி 1 மட்டும். இதில் வந்துட்டு பொருந்தாது கேட்குறாங்க. பொருந்தாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஆப்ஷன் ஏ சரி. இப்போ அகராதின்னு பார்க்கும்போது வந்து சதுர அகராதி இருக்குது, இலக்கண நூல் வந்துட்டு தொன்னூல் இருக்குது, சிற்றிலக்கியம் திருக்காவலூர் கலம்பகம் அதெல்லாம் இருக்குது. மொழிபெயர்ப்புன்னு பார்க்கும்போது வந்து திருக்குறளே வந்து இவர் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இதெல்லாம் அத்தில் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்த வினா பார்க்கலாம். சரியான ஊமை தொடரை தேர்ந்தெடுக்க. தாமரையிலே நீர் போல பற்றுடன் இருத்தல். ஆப்ஷன் பி மலைமுகம் காணா பயிர் போல இன்பம். ஆப்ஷன் சி கண்ணினை காக்கும் இம்மை போல பாதுகாத்தல். ஆப்ஷன் டி சிலை மேல் எழுத்து போல தெளிவாக தெரியும். சரியான ஊமை தொடர் இது. தாமரையிலே நீர் போல பற்றுடன் இருத்தல், பற்று இல்லாமல் இருத்தல். ஆப்ஷன் பி மலைமுகம் காணா பயிர் போல இன்பம் இல்லை வாடுதல். கண்ணினே காக்கும் இமை போல பாதுகாத்தல், இது சரி. சிலை மேல் எழுத்து போல தெளிவாக தெரியும், அப்படி இல்லை நிலைத்திருத்தல். சிலை மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல்னு வரும். அடுத்த வினா பார்க்கலாம். தாய்மணியாக மார்பில் தயங்குள் குளிர வாழ்ந்தேன் என்ற தேம்பாவணி அடிகளில் தயங்கி என்ற சொல்லுக்கான பொருளின் வேர்ச்சொல் தருக. இது ஒரு முரட்டு கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ வாட, ஆப்ஷன் பி தயங்கு, ஆப்ஷன் சி விலக்கி, ஆப்ஷன் டி அசை. ஸோ நீங்கள் இதில் வந்து 2 கொஸ்டினுக்கு 2 விஷயம் தெரிஞ்சாதான் இந்த ஒரு கொஸ்டினை வந்து போட முடியும். இப்போ தயங்கி அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அதோட வேர்ச்சொல் வந்து போட முடியும். இப்போ தயங்கி அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அசைந்து. அதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா அசை. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். இதோ பாருங்கள் புக்கில் இருக்குது. தயங்கினா அசைந்து, இதோட வேர்ச்சொல் பார்க்கும்போது வந்து அசைன்னு வரும். அடுத்த வினா பார்க்கலாம். கூட்டு பெயர் காண்க. புல் சரியான என்னடையை தேர்க. ஆப்ஷன் ஏ புல்கூட்டம், ஆப்ஷன் பி புல்திரள், ஆப்ஷன் சி புட்குலாம், ஆப்ஷன் சி டி புல் குவியல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி புட்குலாம். இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். அடுத்த வினா பார்க்கலாம். பொருத்தமற்ற தொடரை அறிக. அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும். ஆப்ஷன் பி முந்திரி கொலை கொலையாக காய்க்கும். ஆப்ஷன் சி வைக்கோலை கற்றையாக கட்டி வைத்தனர். ஆப்ஷன் டி மக்கள் குவியல் குவியலாக திரண்டனர். சரியான ஆன்சர் பொருத்தமற்ற தொடர் தான். ஸோ பொருந்தாது ஆப்ஷன் டி தான். மக்கள் குவியல் குவியலாக திரண்டனர். மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர்னு போட்டோம்னா கரெக்டாக வந்திருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து பொருத்தமற்றது. அடுத்த வேணா பார்க்கலாம். வாக்கிய அமைப்பினை கண்டறிய. வணிகர் கடையை திறந்து வைத்தார். ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயற்பாட்டு வினை. வணிகர் கடையை திறந்து வைத்தார். இதில் வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்பட்டு நிற்குது. அப்படி வெளிப்பட்டு நின்னா அதை வந்து செய்வினை ஆக்கிடலாம். ஆப்ஷன் சி செய்வினை சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிய. மைத்திலி உணவு உண்டாம். ஆப்ஷன் ஏ செய்வினை, ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை, ஆப்ஷன் சி தன்வினை, ஆப்ஷன் டி பிறவினை. இதில் வந்துட்டு மைத்திலி உணவை உண்டால் 2ஆம் வேற்றுமை விதி வந்துருந்துச்சு அப்படின்னா அது செய்வினை. அது வரல, மறைஞ்சு நிற்கி. மைதிலி உணவு உண்டால் அப்படின்னா ஆப்ஷன் சி தன்வினை என்பது
சரியானது. இந்த கொஸ்டின் அடுத்தடுத்து வைக்க காரணம் எப்படின்னா, நீங்க செய்வினைக்கும் தன்வினைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றதுக்காண்டி செக் பண்றதுக்காண்டி வச்சது தான். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். இரட்டை கிளை போல் ஓமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. ஆப்ஷன் ஏ வளமை, ஆப்ஷன் பி வறுமை, ஆப்ஷன் சி வேற்றுமை, ஆப்ஷன் டி ஒற்றுமை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றுமை. அடுத்த வினா, பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க. ஆப்ஷன் ஏ உங்கூருக்கு உங்க ஊருக்கே, வெரசா விரைவா, 3 வயசு 3 வயது, இருக்குது இருக்கு. பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் இந்த 4ல் எது? ஆப்ஷன் சி தான், 3 வயசு 3 வயது. அப்போ உங்கூருக்கு அப்படின்ற பேச்சு வழக்கான எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா உங்கள் ஊருக்கு, இல்லை உங்கள் ஊருக்கே. உங்கன்னு வரக்கூடாது, உங்கள் அப்படின்னு முழுமையடைஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி பாருங்க, வெரசா விரைவா, இது கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது நீ எழுத்து வழக்க மாட்டும் போது வந்து விரைவாக விரைவாக இந்த மாதிரி எழுதுவீங்க. ஸோ இருக்குது இருக்கு அப்படில்ல, இருக்குது இருக்கின்றது அப்படின்னு எழுதினாதான் அது வந்து பொருத்தமாக இருக்கும். அடுத்த வேணா பார்க்கலாம். கூற்று, நாய் கத்தியது என்பது மரபு தொடர். காரணம், முன்னோர் எச்சொல்லை எப்படி வழங்கினாரோ அச்சொல்லை அப்படியே ஏற்று வழங்குதல் மரபு. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று தவறு காரணம் சரி. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று வந்து தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஏன்னா நாய் கத்தியது என்பது மரபு தொடர். நாய் வந்து குறைக்கும், இது வந்து ஒரு ஒலி மரபுல வரும். நாய் வந்து குறைக்கும், கத்தாது. அடுத்த வினா பார்க்கலாம். நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் என பாடியவர். ஆப்ஷன் ஏ தாராபாரதி, ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணதாசன். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 கூட்டல் ஐயம். ஆப்ஷன் ஏ ஒரு ஐயம், ஆப்ஷன் பி ஓர் ஐயம், ஆப்ஷன் சி ஐயம் 1, ஆப்ஷன் டி 1 ஐயம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓர் ஐயம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விதி தெரிஞ்சாதான் இதை போட முடியும். என்ன விதி அப்படின்னா, இந்த ஐ அப்படின்றது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வருமா ஓர் வருமா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் தான் வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒரு வரும். அப்போ 1 கூட்டல் ஐயம் வந்து ஓர் ஐயம் என்பதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி சரி. அடுத்த என்ன பார்க்கலாம். காவல்துறை அதிகாரி பலர் நடமாடும் இடத்திலும் திருடனை கையோடு பிடித்தார் என்ற தொடர்புக்கு பொருத்தமான பழமொழியினை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ காற்றுள்ளபதை தொற்றுக்கொள், ஆப்ஷன் பி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு, ஆப்ஷன் சி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆப்ஷன் டி உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுக்கு அனைவரும் வந்துட்டு எளிதாக ஆன்சர் போட்டிருப்பீங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார், ஆப்ஷன் டி கிவா ஜெகநாதன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார். அடுத்த என்ன பார்ப்போமா. கூற்று 1, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் கொன்றை வேந்தான் ஔவையார். கூற்று 2, வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும் தனிப்பாடல் ஔவையார். கூற்று 3, இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரி திரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் பாரதியார். கூற்று 4, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிமன்னமே கண்ணதாசன். மேற்கொண்டவற்றுள் சரியான இணையினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 4 சரி. இதில் வந்துட்டு எது சரின்னு பார்க்கும்போது வந்துட்டு 1, 2, 4 சரி, 3 வந்து தவறு. இது பாரதியார்ல பாரதிதாசன். அப்போ 1, 2, 4 சரி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம். பொறுத்துக ஒளிமரபு. வண்டு முரளும், குதிரை அலம்பும், குரங்கு கனைக்கும், ஆடு கத்தும். இது சரியா இணைக்கணும். வண்டு என்ன செய்யும்? முரளும். குதிரை கனைக்கும். குரங்கு அலம்பும். ஆடு கத்தும். அப்ப 1, 3, 2, 4 ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்ட வினை மரபுகளில் தவறானவற்றை காண்க. இலை கொய், மாலை கட்டினால்,
செய்யுள் இயற்றினால் பாய் பின்னினான். ஆப்ஷன் ஏ எதுவுமில்லை, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 2 மட்டும். இதில் வந்துட்டு தவறானவற்றை கேட்குறோம். இலை கொய்வாங்களா? பூ தான் கொய்வாங்க, இலை வந்து பறிக்கணும். மாலை மாலை கட்டுவாங்களா? மாலை தொடுத்தல், மாலை வந்து தொடுப்பாங்க. செய்யுள் இயற்றினால், இது சரி. பாய் பின்னினாங்க, இதுவும் சரி. 1, 2 தான் தவறு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக சொல்லும் பொருளும். என்கு கரடி, வேங்கை பன்றி, கேழல் புலி, கேசரி சிங்கம். இதில் வந்துட்டு சரியானது கேட்குறாங்க. சரியா கரெக்டாக பொருத்தணும். என்கு வந்துட்டு கரடி தான், வேங்கை வந்து புலி, கேழல் பன்றி, கேசரி சிங்கம். 1, 3, 2, 4. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த பொறுத்துக்கே பார்ப்போம். கிண்கிணி காதில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குலை தலையில் அணிவது, சூளி காலில் அணிவது. இது சரியாக பொருத்தணும். கிண்கிணி அப்படின்னா காலில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குலை காதில் அணிவது, சூளி தலையில் அணிவது. அப்போ 4, 2, 1, 3. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து என்ன பார்ப்போம். தவறான இணையை கண்டறிய. மாடு அக்ரிணை ஒருமை, அரசி உயர்திணை ஒருமை, மக்கள் அக்ரிணை பன்மை, அரசன் உயர்திணை ஒருமை. இதில் வந்துட்டு தவறான இணை வந்து எதுன்னு கேட்குறாங்க. மாடு அப்படின்ற ஆப்ஷன் ஏ பாருங்க, மாடு அக்ரிணை ஒருமை தான், அரசி உயர்திணை ஒருமை தான், மக்கள் அக்ரிணை பன்மை, மக்கள் வந்துட்டு உயர்திணையில் வருவாங்க. ஸோ தவறானது ஆப்ஷன் சி. அடுத்த வேணா பார்க்கலாம். குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறி. இது வந்து ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கொஸ்டின். ஸ்பாட்டில் வந்துட்டு கரெக்டாக ஷார்ப்பாக இல்லாட்டினா இந்த கொஸ்டின்லாம் வந்து புட்டுக்கும். ஸோ குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை காண்க. ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள், ஆப்ஷன் பி முதல் 3, ஆப்ஷன் சி 10 பார்வை, ஆப்ஷன் டி 8 ஏணி. இதில் வந்துட்டு தவறான இணையை பார்க்கும்போது வந்து ஆப்ஷன் ஏ தான், உயிர் எழுத்துக்கள். மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், இது ஒரு ரீசனிங் மாதிரி. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், மூ மூ, சியை பாருங்கள் பா பா, டீயை பாருங்கள் ஏ ஏ. குறியிலும் இருக்கு நெடிலும் இருக்கு. ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள்ல உ ஏ ரெண்டுமே வந்து குறில் எழுத்துக்களாக இருக்கு. ஸோ தவறானது ஆப்ஷன் ஏ தான். அடுத்து என்ன பார்க்கலாம். கீழ் காண்பனவற்றில் சரியான சொற்றொடர்கள் எவை? பொருட்களை எண்ணும் நிலை, வினையச்சம், மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி இட வேண்டும். 2, ஆதலால், ஆகவே முதலிய சொற்களின் பின் கார்புள்ளி இட வேண்டும். 3, முகவரியின் இறுதி வரியில் கார்புள்ளி இடுதல் வேண்டும். 4, ஒரு வினா தொடர் முற்று பெறாத தொடராக இருப்பின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். இதில் வந்து சரியான மரபு தொடர் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1 மற்றும் 4. சரியானது பார்க்கும்போது வந்துட்டு இப்போ 1 பார்க்கலாம். பொருட்களை எண்ணும் நிலை, வினையச்சம், மேற்கோள் குறிகளுக்கு முன் இல்லை பின் கார்புள்ளி இட வேண்டும். அப்போ இது தவறு, பின்னு போட்டிருந்தா தான் கரெக்டு. ஆதலால், ஆகவே முதலிய சொற்களை பின் கார்புள்ளி இடுதல் வேண்டும். இது சரி. முகவரியின் இறுதி வரியில் கார்புள்ளி இட வேண்டும். இறுதி வரியில் வந்து புள்ளி, இப்போ அட்ரஸ் எழுதணும், அனுப்புனர் பேர் ஊர் போடும்போது கடைசியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் போடும்போது புள்ளி தான் வைப்போம். ஸோ முகவரியின் இறுதி வரியில் கார்புள்ளி இடக்கூடாது, புள்ளி தான் வைப்போம். அப்போ 3 வந்து தவறு. ஒரு வினாத்தொடர் முற்றுப்பெறாத தொடராக இருப்பின் இறுதியில் வினாக்குறி எழுதல் வேண்டும். அதுவும் சரி. 2, 4 சரி. சாரி, இதில் வந்துட்டு 2, 4 சரி. பட் ஆப்ஷனில் கொடுக்க மாட்டோம். இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு தப்பாயிடுச்சு. இதில் 4 கொடுத்துருந்தா இது சரியாக இருந்திருக்கும். அடுத்த வினா பார்க்கலாம். மரபு தொடர்களுக்கான பொருட்களில் சரியானது எது? அவளை நினைத்து உரலை இடித்தல், எண்ணமும் செயலும் ஒத்துப்போகாது. ஆகாய தாமரை, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. குட்டிச்சுவர், பற்றின்மை, கொட்டி அழைத்தல், மிகுதியாக பேசுதல். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3. மரபு தொடர்களுக்கான பொருள்களில் சரியானது அவளை நினைத்து உரலை எடுத்தல், எண்ணமும் செயலும் ஒத்துப்போகுதல். சரி. ஆகாய தாமரை, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது.
தவறு. ஆகாய தாமரை வந்து இல்லாத ஒன்று. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது ஒன்று காணல் நீர் தான் அது. குட்டிச்சுவர் பற்றின்மை. இல்ல குட்டிச்சுவர் வந்துட்டு பற்றின்மை வராது. இதுவும் தவறு. கொட்டி அழைத்தல் மிகுதியா பேசுதல். இது சரி. அப்ப சரியானது 1ம் 4ம் சரி. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்காணும் சொற்களில் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறி. ஆப்ஷன் ஏ ஞாயிறு, ஆப்ஷன் பி பகலவன், ஆப்ஷன் சி ரவி, ஆப்ஷன் டி பிரம்மன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பிரம்மன். அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக சிறப்பெயர். சிதம்பரம் திருமறைக்காடு, வேதாரண்யம் திருச்சிற்றம்பலம், விருதாச்சலம் திருப்பாதிரிப்புலியூர், கடலூர் திருமுதுகுன்றம். இது வந்து சரியா பொருத்தணும். சிதம்பரம் திருச்சிற்றம்பலம், வேதாரண்யம் திருமறைக்காடு, விருதாச்சலம் திருமுதுகுன்றம், கடலூர் திருப்பாதிரிப்புலியூர். 2 1 4 3. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வினா. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என பாடியவர். ஆப்ஷன் ஏ தாராபாரதி, ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்த வினா பார்க்கலாம். தவறான இணை எது? பூனை சீரும். ஆப்ஷன் பி எருது கத்தும், ஆப்ஷன் சி பசு கதரும், ஆப்ஷன் டி சேவல் கூவும். இது வந்து தவறான இணை வந்து ஆப்ஷன் பி தான். எருது கத்தாது, எருது வந்து எக்காலம் விடும். ஓகேங்களா? அடுத்த வினா பார்க்கலாம். சரியான இணை எது? கலைச்சொல். 1 மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முது பொறியியல், 2 பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இளம் தொழில்நுட்பவியல், 3 டாக்டர் ஆஃப் பிலாசபி முனைவர், 4 பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் இளம் கல்வியல். ஆப்ஷன் அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 2 மற்றும் 3 சரி. இதில் வந்து சரியானது வந்துட்டு 1 2 3 வந்து சரி. ஆப்ஷன் டி வந்து சரியானது. பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னா இளங்கலை இலக்கியம். பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் தான் இளம் கல்வியியல். மற்றதெல்லாம் சரிதான். அடுத்த என்ன பார்க்கலாம். நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருகிடுகம், ஆப்ஷன் பி சிறுபஞ்சமலம், ஆப்ஷன் சி ஏலாதி, ஆப்ஷன் டி ஆசாரக்கவை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏலாதி. அடுத்த என்ன பார்க்கலாம். தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ பெரியோர் நட்பை கைவிடுதல், ஆப்ஷன் பி கல்வி அறிவுடையவன் நட்பை கைவிடுதல், ஆப்ஷன் சி நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல், ஆப்ஷன் டி பெரியார் சொல் கேளாமை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நற்பண்புடையோரின் நட்பை வந்து கைவிடுதல். அடுத்த வினா பார்க்கலாம். அன்று அவன் அசையி அல் சோர்ந்து அல்கி என்பதில் கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? அசையி அப்படின்றதுக்கான பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ விருந்தோம்பி, ஆப்ஷன் பி களைப்பு, ஆப்ஷன் சி ஒலிக்கும், ஆப்ஷன் டி இலைப்பாரி. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இலைப்பாரி. அடுத்த வினா பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். ஆப்ஷன் பி சித்த மருத்துவத்தை 11 சித்தர்கள் வளர்த்தார். ஆப்ஷன் சி தமிழர்களின் வாழ்வியல் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. ஆப்ஷன் டி இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது. இதில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். மற்றதை பாருங்க. ஆப்ஷன் பி சித்த மருத்துவத்தை 11 சித்தர்கள் வளர்த்தார்கள். இந்த மாதிரி வந்திருந்தா சரி. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க. இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது போட்டிருக்கு, பார்க்கின்றன. இந்த மாதிரி வந்திருந்தா சரி. அடுத்த வேணா பார்க்கலாம். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி. இது ஒரு புக் பேக்கு. ஆப்ஷன் ஏ சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஆப்ஷன் பி காப்பிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஆப்ஷன் சி பக்தி இலக்கிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஆப்ஷன் டி சங்கம் மருவிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அடுத்த என்ன பார்க்கலாம். பிறமொழி சொற்கள் மற்றும் தமிழ் சொற்களுக்கான தவறானவற்றை காண்க. பஜனை பூஜை, குமாஸ்தா கணக்கர், மாமூல் வழக்கம், பஜார் கடைவீதி. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 4, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. இதில் வந்துட்டு தவறானதான் கேட்குறாங்க. இப்போ பஜனைனா என்ன? பூஜையா? பஜனைனா கூட்டு வழிபாடுன்னு சொல்லலாம்,
கூட்டு வழிபாடுன்னு சொல்லலாம். குமாஸ்தார்னா கணக்கர் இல்லை, எழுத்தர். குமாஸ்தார்னா எழுத்தர். அதே மாதிரி மாமூல்னா வழக்கம், இது சரியானது. பஜார்னா கடை வீதி இல்லை, கடை தெரு. பஜார்னா கடை தெரு. அப்போ தவறானது 1, 2, 4 தவறு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். ஒரு பொருள் பன்மொழியில் சரியானவற்றை காண்க. வயல், கழனி, பலனம், செய். 2 கிளி கொஞ்சம் பேசும். 3 பெண், நங்கை வனிதை மங்கை. 4 தவறு, மாசு, குற்றம், பிழை. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி 1, 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரி. இதில் வந்து சரியானது கேட்குறாங்க. சரியானது பார்க்கும்போது வந்துட்டு 1 பாருங்க, வயல், கழனி, பலனம், செய், சரிதான். 2 கிளி கொஞ்சம் பேசும், தவறு. இது வந்து ஒளிமரபை சொல்லியிருக்கு, ஓகேங்களா, பொருளை சொல்லலை, ஒளிமரபு சொல்லியிருக்கு, அதனால இதுக்கு வந்து தவறு. 3 பெண், நங்கை வனிதை மங்கை, இது சரி. தவறு, மாசு, குற்றம், பிழை, இதுவும் சரி. சரியானது 1, 3, 4 சரி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். உயர்திணை செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவலரால் எழுதி வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1919. ஆப்ஷன் பி 1966. ஆப்ஷன் சி 1981. ஆப்ஷன் டி 1974. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1966. அடுத்த வேணா பார்க்கலாம். பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் பேராசிரியர்கள் துணையுடன் மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. அப்பேராசிரியரில் பொருந்தாதவர் யார்? ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். ஆப்ஷன் பி உவைசா. ஆப்ஷன் சி ராகவனார். ஆப்ஷன் டி திருவிக்கா. இதில் வந்து பொருத்தம் இல்லாதவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருவிக்கா. அடுத்து என்ன பார்க்கலாம். செயற்பாட்டு வினைத்தொடர் கீழ்கண்ட எந்த வரிசையில் அமையும்? எழுவாய், செய்படு பொருள், பயனிலை. ஆப்ஷன் பி எழுவாய், பயனிலை, செய்படு பொருள். ஆப்ஷன் சி செய்படு பொருள், எழுவாய், பயனிலை. ஆப்ஷன் டி செய்படு பொருள், பயனிலை, எழுவாய். அதாவது செய்வினை இல்லை, செயற்பாட்டு வினை. கொடியை குடியரசுத் தலைவர் ஏற்றினார். குடியரசுத் தலைவர் கொடியை ஏற்றினார்னா செய்வினை வந்துடணும். கொடி குடியரசுத் தலைவரால் ஏற்றப்பட்டது, அந்த மாதிரி வந்திருந்தா அது செயற்பாட்டு வினை. அப்போ கொடி வந்து செய்படு பொருள். இந்த செய்படு பொருள் எங்கே இருக்கு? ஓகே, ஆப்ஷன் சிலையும் டிலையும் செய்படு பொருள் இருக்கு. அடுத்து குடியரசுத் தலைவரால், அது வந்து எழுவாய். அப்போ இங்கே தான் இருக்குது, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. செய்படு பொருள், எழுவாய், பயனிலை, இந்த மாதிரி வந்து செயற்பாட்டு வினைத்தொடர் வந்து இந்த வரிசையில் தான் அமையும். அடுத்த வினா பார்க்கலாம். அழகன் பாடம் எழுதுகிறான். இத்தொடரில் ஓர் எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தால் டேஸ் தொடர். ஆப்ஷன் ஏ தனிநிலை தொடர். ஆப்ஷன் பி தொடர்நிலை தொடர். ஆப்ஷன் சி செய்தி தொடர். ஆப்ஷன் டி கலவை தொடர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனிநிலை தொடர். ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சால் அது வந்து தனிநிலை தொடர் தான். அடுத்த வினா பார்க்கலாம். சொல்லும் பொருளில் தவறான இணையினை காண்க. ஆப்ஷன் ஏ கொற்றம் அரச நீதி. ஆப்ஷன் பி கோரல் கொள்ளுதல். ஆப்ஷன் சி தடக்கை நீண்ட கைகள். ஆப்ஷன் டி தார்கன் மன்னன். இதில் வந்து தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான். தார்கன் மன்னன் இல்லை, தார்கன் அரக்கன். அடுத்து என்ன பார்க்கலாம். செல்லும் கோதை என்பது எந்த பெயரச்சத்தின் கீழ் வரும்? ஆப்ஷன் ஏ இறந்தால பெயரச்சம். ஆப்ஷன் பி நிகழ்கால பெயரச்சம். ஆப்ஷன் சி எதிர்கால பெயரச்சம். ஆப்ஷன் டி குறிப்பு பெயரச்சம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி எதிர்கால பெயரச்சம். இதே இது சென்ற கோதை அப்படின்னு வந்தால் அது இறந்த கால பெயரச்சத்தில் வரும். செல்கின்ற கோதைனா நிகழ்கால பெயரச்சம், செல்லும் கோதைனா எதிர்கால பெயரச்சம். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக. அவன் கண்ணன் குறிப்பெயரச்சம். நல்ல மாணவன் குறிப்பு வினைமுற்று. படித்து தேர்னான் தெருநிலை வினையேற்றம். மெல்ல பேசினான் குறிப்பு வினையேற்றம். இது வந்து சரியா வந்து பொருத்தணும். அவன் கண்ணன் இது வந்துட்டு குறிப்பு வினைமுற்று. நல்ல மாணவன் குறிப்பு பெயரச்சம். படித்து தேர்னான் தெருநிலை வினைமுற்று. மெல்ல பேசினான் குறிப்பு வினையச்சம். 2, 1, 3, 4. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்ட வேறு சொற்களில் தவறானது எது? புக்கான் புகு. ஆப்ஷன் பி பாருங்க. உணர்த்துவான் உணர். முடுக்கினான் முடுக்கு முடுகு. நேர்வான் நேர். இதில் வந்து தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். உணர்த்துவான் உணர். உணர்த்துன்னு வரணும். உணர்த்துன்னு வந்தால் இது சரியாக இருந்திருக்கும்.
அடுத்து வேணா பார்க்கலாம். கீழ்கண்ட சரியானவற்றில் எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. சரியான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ குறுகி நெருங்கி, ஆப்ஷன் பி பரிவு இரக்கம், ஆப்ஷன் சி அல் பகல், ஆப்ஷன் டி அமலன் குற்றமில்லாதவன். சரியான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், அல் பகல். அல்லுனா இரவு, ஆனால் இங்கே வந்துட்டு பகல்னு சொல்லியிருக்கோம். அப்போ இரவுக்கு எதிர்ச்சொல் பகல். அப்போ சரியானது ஆப்ஷன் சி தான். அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சந்திப்பில் நீங்கிய தொடரை காண்க. ஆசிரியர் பெயரை தம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாற்றினார். ஆப்ஷன் பி பாருங்க, ஆசிரியர் பெயரை தம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாற்றினார். ஆப்ஷன் சி, ஏழை ஏழுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். ஆப்ஷன் டி, ஏழை ஏழுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். இது வந்து சந்திப்பில் நீங்கிய தொடர்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி பாருங்க, ஆசிரியர் பெயரை பெயரை இரண்டாம் வேற்றுமை விரி வந்துருச்சு. அப்போ இங்கே வல்லினமிகும். தம்பெயருடன் சேர்த்து, இது வந்து வல்லினத்தொடர் குற்றியலகரமாக இருந்ததுனால இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு. அம்பேத்கராக மாற்றினார். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். சரியான நிறுத்தற் குறியிட்ட தொடரை காண்க. சட்டத்தை மதிப்போம். இது ஃபுல்லாக ஆப்ஷன் 4 வந்து ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் சிம்பிள் மட்டும் நிறுத்தல் குறி கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இதுக்கு ஆன்சர்னு பார்க்கும்போது வந்துட்டு ஆப்ஷன் பி தான். ஒரு எழுவாய் அதை தொடர்ந்து பயனிலை வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அரை புள்ளி விடுவோம். அதன் அடிப்படையில் சட்டத்தை மதிப்போம், குற்றம் கலைந்த வாழ்வை வாழ்வோம், சட்டம் நம்மைக்காகும். இதுதான் வந்து சரியான நிறுத்தக்கூடிய ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம். பொறுத்துக. தமிழ்வழி மணிவாசகம், தமிழ்களுக்கு உடல் தேவாரம், பண்ணோடு தமிழப்பாய் புறநானூறு, குடலில் ஆய்ந்த ஓந்திந்தமிழ் பரிபாடல். சரியாக பொருத்தணும். தமிழ்வழினா பரிபாடலில் வரும். தமிழ்களுக்கு உடல் புறநானூறு, பண்ணோடு தமிழப்பாய் தேவாரம், கூடலில் ஆய்ந்த ஓண்டி தமிழ் மணிவாசகம். இந்த மணிவாசகம், தேவாரம், புறநானூறு, பரிபாடல் இதெல்லாம் சிலபஸில் இல்லை. இருந்தாலும் தமிழின் தொன்மை அப்படின்னு வரும்போது வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்றக்காண்டி இந்த கொஸ்டின் நாங்கள் வச்சுருக்கோம். மற்றபடி நம்ம வந்து சிலபஸ் என்ன இருக்கோ அதன் ஓரியண்டாக தான் வந்துட்டு கொஸ்டின் மேக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் வல்லின மிகும் இடங்களில் சரியானதை காண்க. ஆப்ஷன் ஏ கண்ணகி பார்த்தால், ஆப்ஷன் பி தைத்த சட்டை, ஆப்ஷன் சி செய்து பார்த்தான், ஆப்ஷன் டி கொக்கு கால். இதில் வந்துட்டு வல்லின மிகு இடங்களில் சரியானது கண்ணகி பார்த்தால். இங்கே வல்லின மிகுமா? எழுவாய் தொடரில் வல்லின மிகாது, தவறு. தைத்த சட்டை பெயரச்சத்தில், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மட்டும்தான் வல்லின மிகும், மற்ற எந்த பெயரச்சத்திலும் வல்லின மிகாது. அப்போ அதன் அடிப்படையில் இதுவும் தவறு, இங்கேயும் வல்லினம் மிகாது. செய்து பார்த்தான், இங்கே இப்போ வராது. இடைத்தொடர் குற்றியல் வல்லினம் மிகாது, அதனால இதுவும் தவறு. கொக்குக்கால் வன்தொடர் குற்றியலத்தில் வல்லினம் மிகும். ஸோ அதன் அடிப்படையில் ஆப்ஷன் டி கொக்குக்கால் சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் கனிமவியல் பற்றி கூறும் தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ இலங்கு கதிர் விடுவும் நலங்களும் மணிகளும், ஆப்ஷன் பி அந்த கனியும் எந்திர கிணறும், ஆப்ஷன் சி அண்ட பகுதியின் உண்ட பெருக்கம், ஆப்ஷன் டி உருமுடித்துவாத ஓர் நிலம். இது வந்து கனிமவியலை பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், இளங்கதிர் விடுவும் நலங்களும் மணிகளும். இது வரைக்கும் பாருங்க. சிலப்பதிகாரம் பல்வகை மணிகளையும் அதன் தன்மைகளையும் விளக்கிறது. ஊர்கான் காதில் சொல்லியிருக்கு. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இளங்கதிர் விடுவும் நலங்கொலி மணிகளும். இது வந்து கனிமியல் அறிவை பற்றி வந்து சொல்லுது. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க, அந்த கெனியும் எந்திர கிணறும். இது என்ன சொல்லுது அப்படின்னா பூமிக்குள்ள இருந்து ஆழ்துளை கிணறு மூலமா வந்துட்டு தண்ணியை வந்து அந்த காலத்துல எடுத்திருக்காங்க அப்படின்றதான் வந்து இது சொல்லுது. அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் அப்படின்றது பெருவெடுப்பு கோட்பாடை பற்றி சொல்லியிருக்கோம். உழுமிடத்துவாத ஓர் நிலம் வந்து எதுக்குமே பயன்படாது, தண்ணி மிகுதியாக இருந்தும் அந்த நிலம் எதுக்குமே பயன்படாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த என்ன பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் மண்ணியல் அறிவை பற்றி கூறும் தொடர் எது? ஆப்ஷன் ஏ நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், ஆப்ஷன் பி வரிதி நிலைய காயமும், ஆப்ஷன் சி பயவா கலரணையார் கல்லாதவர், ஆப்ஷன் டி புல்லாகி பூடாய். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், பயவா கலரணையார் கல்லாதவர். இது பார்த்தீங்க அப்படின்னா கலர் நிலம் எதுக்குமே பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் தன்னோட குரலை வந்து சொல்லியிருப்பாரு.
ஸோ அதனால தான் இது மண்ணியல் அறிவை பற்றி சொல்லுது. நெடுங்கடலும் தண்ணீருமே குன்றும் அப்படின்னா, மழை பெய்யுது, நிலத்துக்கு தண்ணி வருது, கடலுக்கு தண்ணி போகுது, அங்கேருந்து ஆவியாகி மறுபடியும் வந்துட்டு வானத்துக்கே போகுது. இது ஒரு நீரியல் சுழற்சி. இந்த சுழற்சி நடந்தால் தான் வந்துட்டு மனித உயிர்கள் வந்துட்டு வாழும் அப்படின்றத வந்து நெடுங்கடலும் தண்ணீருமே குன்றும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து வருதி நிலைய காயமும் வானத்தில் வந்துட்டு காற்றில்லா பகுதியும் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். புல்லாகி பூடாய் மனிதரோட பரிணாம வளர்ச்சியை பற்றி வந்து இதில் சொல்லியிருக்கோம். அடுத்த வினா பார்க்கலாம். தடக்கரி என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ மிகுதியான யானை, ஆப்ஷன் பி பெரிய யானை, ஆப்ஷன் சி சிறந்த யானை, ஆப்ஷன் டி மத யானை. இது ஈஸியாக போட்டுடலாம். தலை, நனி, இந்த மாதிரி உரிச்சல் எல்லாமே வந்து மிகுதியாக, அதாவது ஒரு விஷயத்தை தூக்கி காட்டுறோம், மிகுதியாக சொல்லும். ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு பெரிய யானை, ஆப்ஷன் பி பெரிய யானை என்பது வந்து சரியானது. அடுத்த வினா பார்க்கலாம். மாதிரம், பூதரம், கல் போன்றவை குறிப்பது. ஆப்ஷன் ஏ பூமி, ஆப்ஷன் பி மாலை, ஆப்ஷன் சி மலை, ஆப்ஷன் டி தேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மலை. சரியான நிறுத்தற்குறியினை காண்க. நிறுத்தற்குறியை வந்துட்டு 4 ஆப்ஷனையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எது நிறுத்தற்குறியாக எது ஆன்சராக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள். இதில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான். இளமுருகன் என்பால் நிறைய அறிவுண்டு, பொறுமை இல்லை. அதாவது நேர்மறையாக சொல்லிட்டு அதை எதிர்மறையாக சொல்லும் போது வந்து அங்கே வந்து அரைப்புள்ளி தான் இட வேண்டும். அதன் அடிப்படையில் ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த என்ன பார்க்கலாம். கூற்று. கம்பர் கம்பராமாயணம் என்னும் காவியம் படைத்தார். காரணம். நேர்கூற்று தொடர்களும் மேற்கோள் தொடர்களும் ஒற்றை மேற்கோள் கூறி இடப்படுகிறது. இதை பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு, ஆப்ஷன் பி கூற்று தவறு காரணம் சரி, ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி, கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது, ஆப்ஷன் டி கூற்று சரி காரணம் சரி, கூற்று காரணத்தை சரியாக விளக்கவில்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. நேர்கூற்று தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் ஒற்றை மேற்கோள் குறிகளை இரட்டை மேற்கோள் குறியிடப்படும். அடுத்த வினா பார்க்கலாம். தவறான வினைமரபினை தேர்ந்தெடு. மாத்திரை விழுங்கினான், உமி திரித்தால், செய்யுள் இயற்றினால், சுவர் எழுப்பினால். இதில் வந்து எது வந்து தவறானது அப்படின்னா உமி திரித்தால், உமி கருக்கினான், உமி கருக்கினால் அப்படி எழுதினாதான் வந்து அது சரியானது. உமி திரித்தான்றது வந்துட்டு தவறு. ஸோ மற்றதெல்லாம் சரிதான். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் குரங்குடன் தொடர்பில்லாது. ஆப்ஷன் ஏ மந்தி, ஆப்ஷன் பி வானரகம், ஆப்ஷன் சி கடுவன், ஆப்ஷன் டி அலரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு குரங்கை குறிக்கும் சொல். ஆப்ஷன் டி பாருங்க அலரும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒலியை சொல்லுது. ஆனால் குரங்குக்கான ஒளிமரம் பார்த்து வந்து அலம்பும், அலரும் அப்படின்றது ஆந்தை தான் அலரும். ஸோ ஆப்ஷன் டி வந்து பொருந்தலை. அடுத்த வினா பார்க்கலாம். பிறமொழி சொல் நீங்கிய தொடரை காண்க. வேலன் சுயதொழிலில் அதிக லாபம் ஈட்டினான். ஆப்ஷன் பி அந்த அறிவியலாளரின் கண்டுபிடிப்பு மிக புதுமையானது. ஆப்ஷன் சி அவர் உடற்கூறு மருத்துவத்தில் மிகச்சிறந்த நிபுணர். ஆப்ஷன் டி அலங்கரித்துக் கொள்வதில் பெரு விருப்பு கொண்டிருந்தால் எழிலி. பிறமொழிச்சொல் நீங்கிய தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி அந்த அறிவியலாளர் கண்டுபிடிப்பு மிகவும் புதுமையானது. ஆப்ஷன் ஏ வந்து இந்த லாபம் இல்லை, அது வந்து லாபம் ஈட்டினால வருவாய் ஈட்டினான்னு போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அது மாதிரி ஆப்ஷன் சி அவர் உடற்கூறு மருத்துவம் மிகச்சிறந்த நிபுணர், நிபுணர்னு போடுறவனா வல்லுநர்னு போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி அலங்கரித்து கொள்வதில், ஒப்பனை செய்து கொள்வதில் பெரு விருப்பு கொண்டிருந்தால் எளிதின்னு போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்த என்ன பார்க்கலாம். பொறுத்துக. கத்தரின் இளநிலை நாற்று, விழாவின் இளநிலை குட்டி, பனையின் இளநிலை வடலி, வாழையின் இளநிலை கொருத்து. இது வந்து சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ கத்தரின் இளநிலை நாற்று தான், விழாவின் இளநிலை குட்டி, பனையின் இளநிலை வடலி, வாழையின் இளநிலை கொருத்து. நேராக தான் இருக்குது. 1 2 3 4 சரி. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். அடைப்புக்குள்ள சொல்ல சரியான இடத்தில் பொறுத்துக. நறுங்கனியே, அன்னை மொழியே அழகார்ந்த டேஸ், முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த டேஸ், கன்னிக்குமரி கடல் கொண்ட டேஸ், மன்னி அரைஞ்சிருந்த மண்ணுலக டேஸ். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நறுங்கனியே. இது வரைக்கும் பாருங்க. அன்னை மொழியே அழகார்ந்த சிந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நறுங்கனியே. இதோட வந்துட்டு 100 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. காணொலி பார்த்தமைக்கு நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.